அப்பா, அத்தை கிட்ட நீங்க செக் வாங்கிட்டீங்களா? எந்த செக்? பாட்டி சாகறதுக்கு முன்னாடி நம்ம அத்தை சண்டை போட்டு உங்ககிட்ட செக்கெல்லாம் வாங்கினாங்கல்ல. அப்பா. ஹரி, நீயா போய் பணம் வாங்கிட்டு வந்த? நல்லதுப்பா, உன் கை ரொம்ப ராசியானது. அப்பா, அதுல இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துரு. யாரு பிரச்சனை பண்ணாலும் உங்க அப்பாவுக்கும் அதுல பங்கு இருக்கு. முதல்ல தொழிலாளிங்க பிரச்சனை, இப்ப சொந்தக்காரங்க பிரச்சனை. இந்த சொந்தம் பந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ணன்ற பேரை சொல்லி இனிமே உன்னால என்ன தடுத்து நிறுத்த முடியாது. ஏங்க, நீங்க நம்ம பசங்க நாம 4 பேரும் தான் சொந்தக்காரங்களே. நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்க கூடவே இருப்பேன். அது போதும். என்ன சார்? ஜெயச்சந்திரங்கிறது நீங்க தானே? ஆமா. உங்க மேல ஒரு கேஸ் இருக்கு. கேஸா? கேஸா? செக்கு கொடுத்து ஏமாத்தினா உங்க மேல கேஸ் கொடுக்க மாட்டாங்களா என்ன? என்ன செக்கு சார்? என்ன மிஸ்டர் ஜெயச்சந்திரன், எதுவுமே ஞாபகம் இல்லையா? கம்ப்ளைண்ட் கொடுத்தவரு அங்க நிக்கிறாரு. உங்களால ஏதாவது பண்ண முடியுமாங்க? என்னால என்ன பண்ண முடியும்? போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு யாரையும் தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்ல இருந்து ஜப்தி பண்ண வந்தப்போ அப்பா பணம் கொடுத்து உங்களுக்கு மீட்டு தந்த இடத்த தானே நீங்க இன்னும் கடனை அடைச்சிட்டு இருக்கீங்க. கஸ்டடி வேணுமா? வேண்டாம் யுவர் ஆனர், கொஸ்டின்லாம் பண்ண வேண்டியதில்ல, ஜுடிஷியல் வாரண்ட். ஓஹோ. ஹலோ, பாலாவா? அப்பாவுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சா அண்ணா? இல்லம்மா, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. என்னாச்சுமா? இது எல்லாருமே சேர்ந்து பண்ண சதிதான் பாலா. நாளைக்கு செகண்ட் சாட்டர்டே, அடுத்த நாள் சண்டே, மறுநாள் கவர்மெண்ட் ஹாலிடே. அதனால மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கே கொண்டு போய் ஆஜர் பண்ணிருக்காங்க. கடவுளே, அப்பா எப்படி 14 நாள்? ஹலோ, என்னாச்சு ஹரி? அப்பாவுக்கு ஜாமீன் கிடைக்கலையா? இல்லம்மா. உங்க பெரியப்பாவை போய் பார்க்கலையா? பார்த்தேன். இவங்கெல்லாம் உண்மையிலே அப்பா கூட பிறந்தவங்க தானா? என்னாச்சுப்பா? பெரியப்பா உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரா? அது நான் வைக்கிறேம்மா. ஹரி, ஹரி, கண்ணா ஹரி. ஐயோ கடவுளே. சூரஜ், கூப்பிட்டீங்களாப்பா? நீ இன்னைக்கு பேப்பர் படிச்சியா? இல்லையே. இந்தா படி. ஓ வேண்டாப்பா, காலையிலே டிவில பார்த்துட்டேன். 7 விக்கெட்டை தோத்துட்டோம், அதுவும் ஸ்ரீலங்கா கூட. டேய், கிரிக்கெட் மேட்ச் மட்டும்தான் நியூஸா? பேப்பர்ல வேற என்னெல்லாம் நியூஸ் வருது? கொலை, கொள்ளை, வழிப்பறி. தினம் பேப்பர்ல அதானே வருது. யார் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கா? ஆனா இந்த நியூஸை நீ கண்டிப்பா படிச்சிருக்கணும். இந்தா. மருமகளோட அப்பாவும் அம்மாவும் ஃபேமஸ் ஆனா அது புகுந்த வீட்டுக்கும் பெருமைதான். ஆனா நொட்டோரியஸா இருந்தா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு ஆளை பத்தி நியூஸ் வந்தா அது ஃபேமஸ் இல்ல, நொட்டோரியஸ் தான்.
டேய், சொந்தக்காரங்களுக்கு ஒரு மான பிரச்சனை, அந்த மான பிரச்சனை நம்மளையும் பாதிக்கண்டா. பேப்பர் நியூஸ்ல வர்றதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுப்பா. சம்பந்தி சாதாரணமான ஆள் இல்லைன்னு நாம சொல்லிக்கலாம் இல்ல? இதுக்கு மேல அவமானம் என்ன வேணும்? இனி தலையில துண்ட போட்டுட்டு தான் வெளியில போகணும். செக் மோசடியில் கைதான தந்தையின் மகன். இனி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. காலேஜ் போறதே நான் ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். என்ன இன்ஜினியர் ஆக முடியாது அவ்வளவுதானே? அப்பா எந்த தப்பும் பண்ணலன்னு உனக்கு தெரியும்ல. நான் அதை எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் போய் விலக்கிக்கிட்டு இருக்க முடியுமா? இல்ல எக்ஸ்பிளனேஷன் எழுதி காலேஜ் நோட்டீஸ் போர்டு தான் போட முடியுமா? நீ ஒண்ணு பண்ண அஜய். இந்த செண்பகச்சேரி ஜெயச்சந்திரன் உன் அப்பாவே இல்லைன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிடு. இல்லனா எழுதி நோட்டீஸ் போர்டுல ஒட்டிடு. நானும் 5 வருஷம் காலேஜ் படிச்சவதான். தினமும் ஸ்ட்ரைக் நடந்த நம்ம ஃபேக்டரி வழியாதான் நான் டெய்லி காலேஜுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப தினம் என்ன கேலி கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதையெல்லாம் நான் அப்பா கிட்ட சொல்லி நான் அப்பாவை கஷ்டப்படுத்தினது கிடையாது. நீங்க வேணா அப்பாவை தலையில தூக்குவீங்க, ஆனா செய்யாத தப்புக்காக எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட என்னால முடியாது. உனக்கு இது வரைக்கும் கிடைச்சதெல்லாம் எப்படி அஜய்? செண்பகச்சேரி ஜெயச்சந்திரன் மகன் அப்படிங்கறதுனால மட்டும் தானே? சொல்லு. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த வீணா போன பையங்கிற பேரை தவிர உனக்கு வேற என்ன நல்ல பேர் இருக்கு? சொல்லு. இங்க எல்லாரோட நல்ல பேரை பத்தி எனக்கு தெரியும். நான் யார்கிட்டயும் எப்பவும் கெட்ட பேர் வாங்கினதே கிடையாது. வேணும்னு அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாரு. அப்பாவும் அம்மாவும் சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும் போதுமா? ஹலோ, நான் தான் பாலா. காலையில பேப்பர் பார்த்தல்ல, ஊர் முழுக்க இந்த நியூஸ் தெரிஞ்சு போச்சு. போட்டோவோட நியூஸ் போட்டாங்க. அப்பா என்னை கூப்பிட்டு நியூஸை காமிச்சார். அது மட்டும் இல்ல, உங்க குடும்பம் ரொம்ப பெருமையான குடும்பம்னு வேற சொன்னார். உண்மை என்னன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லங்க. ஆனா அப்பாவுக்கு அது தெரியாதுல்ல. நீங்க எடுத்து சொன்னா அவர் புரிஞ்சுக்க மாட்டாரா? எங்க அப்பா நம்பர் 1 மானஸ்தன். அது மட்டும் இல்ல, யாரும் இந்த விஷயத்தை நினைச்சு பெருமைப்பட மாட்டாங்க. சூரஜ், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நீங்க இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. எங்க அப்பா எந்த தப்புமே பண்ணலங்க. ஆனா நீங்க இப்ப என்கிட்ட சொல்றத பார்த்தா ஏமாத்தி திருட்டு கேஸ் கொடுத்தவங்க எல்லாம் நல்லவங்க மாதிரியும் நாங்க கெட்டவங்க மாதிரியும் எல்லாம் பேசுறீங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் பாலா. ஆனா அப்பா என்கிட்ட தினமும் இதை பத்தி பேசி பேசி குத்தி காட்டிட்டே இருப்பார். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. நாங்க செய்யாத தப்புக்காக உங்க அப்பாவை கூப்பிட்டு நாங்க மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் என்னோட கவலையை தான் உங்ககிட்ட சொன்னேன். நான் இப்போ என்ன சொல்லி உங்களை சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. கவலைப்படுறவங்களுக்கு ஆறுதல் தானே சொல்லணும். நீ கிண்டல் பண்றேன்னு எனக்கு தெரியுது. சில விஷயங்கள் உனக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். வைக்கிறேன். நீ அடுத்தவங்களை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு சாப்பிடாமலாம் இருக்காத. ஜெயில்ல வேலைக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அங்க யாருக்கும் பட்டினி கிடக்க வேண்டிய நிலைமையே வராது. எதுக்குங்க எதையாவது சொல்லி புள்ளைய வேதனைப்பட வைக்கிறீங்க? ஜெயச்சந்திரன் ஜெயிலுக்கு போனதுக்கு இவன் என்னங்க பண்ணுவான்? பாலாவோட அப்பா எந்த தப்பும் பண்ணலமா. அவரோட தங்கச்சி தான் பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஏதோ சொத்து விஷயத்தால தான் அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குடும்ப பெருமை எப்படிப்பட்டதுன்னு நாம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாமே. சொத்தை பிரிக்க சண்டை, அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயே கோர்ட்டு கேஸ், இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு பெருமையா சொல்லு? பாலா பத்தி தான் நமக்கு தெரியும்லப்பா. அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அழகாவும் இருக்கா. நம்ம குடும்பத்துக்கு அது போதும்லப்பா. சும்மா பொதுவா பார்த்தா அதெல்லாம் போதும்னு தோணுமா? ஆனா நம்ம ஊர்ல ஒரு கல்யாணம்னா அது ஒரு ஆணும் பொண்ணும் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. 2 குடும்பங்கள் ஒன்னா சேர்ற சடங்கு அது. அதுக்கு 2 குடும்பமும் சரிசமமா இருக்கணுமா? எல்லாமே ஒத்து போனோம்னா
என் அண்ணனுக்கு 6 அடி ஹைட்ல ஒரு பொண்ணு தேடணும். ஏண்டா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்துருந்துச்சுன்னா நீ போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஜெயிலுன்னு ஏறி இறங்கணும். ஜாமீனுக்கு ஆளை ரெடி பண்ணணும். மாமனாருக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியுமா? தம்பி, அவர் இப்ப பழைய ஜெயச்சந்திரன் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்க. ஃபேக்டரிய பூட்டியாச்சு, வீட்டை வித்தாச்சு, இதோ இப்ப ஜெயில் கைதின்னு பேரும் வாங்கியாச்சு. ஒழுங்கான குடும்பமா இருந்தா இந்த மாதிரி சம்பந்தத்தை எடுத்துக்கிட்டு எவனும் என் முன்னாடி வந்து நின்னு இருக்க மாட்டான். பிசினஸ் பண்ணி தெருவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நான் உங்கள கேட்டவங்களா? அரசியல் தலைவர்கள்லாம் அரெஸ்ட், ஜெயிலு, லாக்அப் எல்லாம் அவங்க வெற்றியோட முதல் படின்ல நினைக்கிறாங்க. ஏன்பா, மகாத்மா காந்தி கூட ஜெயில தானே இருந்தாரு. ஹலோ, மகாத்மா காந்தி ஜெயிலுக்கு போனது செக் மோசடி புகார்ல இல்லம்மா. ஜெயிலுக்கு போறதுனால அந்த ஜெயச்சந்திரன் மகானாக போறதில்ல. பெரிய மகான்க கூட சம்பந்தம் பண்ற தகுதி ஒன்னும் நம்ம கிட்ட இல்லையேப்பா. எங்க அப்பா கம்சன் ஒண்ணு இல்லையே. இப்படி தண்டிக்கிற அளவுக்கு அவர் எந்த தப்பும் பண்ணலையே. எங்க அப்பா ரொம்ப நொந்து போயிருக்காரு. இப்ப போய் அவருக்கு இதெல்லாம் தேவையா? ரொம்ப கஷ்டம் கிருஷ்ணா. என்னோட கவலையெல்லாம் உன்னை தவிர நான் வேற யார்கிட்ட சொல்லுவேன்? எனக்கு வேற யார் இருக்கா? அப்பா ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ண மாதிரி சூரஜ் என்கிட்ட பேசுறாரு. ஆறுதெல்லாம் 4 வார்த்தை சொல்லாம கிண்டல் பண்றாரு. நான் நேசிக்கிறவங்க எல்லாம் இப்படி பண்ண எப்படி? உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். எங்க அப்பா அங்க ஜெயில இருக்கும்போது என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க நிம்மதியா இருக்க முடியல கிருஷ்ணா. ஜெயில் சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. உன்னுடைய அப்பா அம்மாவும் கம்சனோட சிறைக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும்ல. உனக்கு அந்த நிலைமை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் எனக்கும். ஹலோ, என்ன சரியனா? நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கா? வந்திருக்கா. இங்க சிட்டி நியூஸ்ல மட்டும்தான் வந்திருக்கும்னு நினைச்சேன். இது எல்லாத்தையும் நல்லா திட்டம் போட்டு செய்றாங்க. நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையேனா, அப்படி இருக்கும்போது யாருக்கு நம்ம மேல இவ்ளோ கோபம்? அவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நம்ம உதவி செஞ்சோம்ல, அவங்க தான் இதை பண்றாங்க. லத்திகாத்தைக்கும் முரளி பெரியப்பாவுக்கும் அப்பா ஏகப்பட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு. பெரியப்பா என்ன சொன்னாரு ஹரியண்ணா? அப்பாவுக்கு ஜாமீன் கிடைக்காதா? ஜாமீன் கிடைக்கும். அதுக்கு நம்ம தான் ஏதாவது ஒரு வழியை பண்ணணும். பார்க்கலாம், பார்த்துதான் ஆகணும். அப்பாவை ஜாமீன்ல கூட்டிட்டு வருவேன். ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு பெரியப்பா சொல்லிட்டாரா? இப்படி ஓப்பனாலாம் அவர் சொல்லல. ஆனா அவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நமக்கே புரியும்ல பாலா. லத்திகாத்தையும் முரளி பெரியப்பாவும் சேர்ந்து போட்ட திட்டம் தான் இது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. யாரையன்னு உன்னால அப்பாவை பார்க்க முடிஞ்சுதா? நேத்து முடியல, ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சுல. இன்னைக்கு சப்ஜெயிலுக்கு போய் பார்ப்பேன். நாளைக்கோ இல்ல நாளன்னைக்கோ ஜாமீன் கிடைச்சிடும் அம்மா கிட்ட சொல்லு. ரொம்ப விளக்கமாலாம் சொல்லாத. வச்சிடறேன். அம்மா, 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 அம்மா எங்கடி? அங்க இருக்காங்க. உனக்கு எப்படிக்கா தெரிஞ்சது? ஊட்டிக்கு போயிருந்தப்போ அவர் வீட்டுக்கு கால் பண்ணியிருந்தாரு. அப்பதான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க அப்பவே ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்துட்டோம். மத்தவங்களா கொடைக்கானல் போயிட்டாங்க. சரி, உன் மாமனார் மாமியார் என்ன சொன்னாங்க? சீக்கிரமா போய் ஒரு வக்கீல பார்க்க சொன்னாங்க. அப்பாவை ஜாமீன்ல எடுக்க வேண்டியது என் வீட்டுக்காரோட கடமை. நம்ம குடும்பத்துக்கு அந்தஸ்து தகுதி இல்லைன்னு ஏதாவது சொன்னாங்களாக்கா? சொல்லியிருப்பாங்க.
ஆமா, நீ எதுக்காக இப்படி சொல்ற? ஒன்னும் இல்லக்கா, விழுந்தவனை மிதிக்கிறது ஈஸி தானே, சில பேருக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. அப்படிதானேம்மா? மிதிக்கிறவன் மிதிக்கட்டும்னு விழுந்த இடத்துல கடந்தா எப்படி? நாம தான் கஷ்டப்பட்டு எந்திரிக்கணும். மனோஜோட ஃப்ரெண்டு ஒரு வக்கீல் இருக்காரு, அவர்கிட்ட கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலான்னு என் வீட்டுக்காரர் சொன்னாரு. ஏயா உனக்கு எந்த சொந்தமும் பந்தமும் இல்லைன்னு தானே நினைச்சேன். ஆமா, உன்னை உள்ள வச்சதே உன் சொந்தக்காரங்க தானே. வெளியே எடுக்க வேற சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. சொந்தக்காரங்க தான் நம்மளுடைய மிகப்பெரிய எதிரிங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தா உதவிக்கு சொந்த பசங்களை தவிர வேற எவனும் வரமாட்டான். உங்க மகன் வந்திருக்கான், போய் பாருங்க. நான் ஊர்ல இல்ல மாமா, நேற்று ராத்திரி தான் விஷயத்தை கேள்விப்பட்டேன். இவர் என்னுடைய ஃப்ரெண்ட் அட்வொகேட் நந்தகோபால். எல்லாம் திட்டம் போட்ட பிளான்பா. தொடர்ந்து 3 நாள் கோர்ட் இல்லைன்னு தெரிஞ்சுதான் வெள்ளிக்கிழமையே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஜாமீனுக்கு மட்டும் சைன் பண்ணி கொடுங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா, அப்பா ஏன்பா இப்படி ஆயிட்டீங்க? எதுவும் சாப்பிடலையா? நிம்மதியா இருந்தா தானே சாப்பிட முடியும். ஜாமீன் ரெடி ஆயிடுச்சா? அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் மாமா. அப்பாவை பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு சார். மனசளவுல மாமா உடைஞ்சு போயிட்டாரு, அதான் முதல் ரீசன். திருட்டு வழக்கு, அடிதடி பிரச்சனைகள்ல அடிக்கடி ஈடுபடுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. உள்ள போனதை விட டபுள் ஸ்ட்ரென்த்தா திரும்பவும் வெளியில வந்துருவாங்க. எங்க அப்பா ரொம்பவே கௌரவமான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். ஊருக்குள்ள பெரிய மனுஷனா வள வந்தவர் சார் அப்பா. யூனியன் ஸ்ட்ரைக் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைக்கீழ ஆயிடுச்சு. இருந்தாலும் ஊருக்குள்ள அவருக்குன்னு ஒரு மரியாதை எப்பவுமே இருந்துச்சு. ஆனா இப்போ ஜெயில வார்டன் மட்டும் இல்ல, கைதிங்க திட்டினா கூட மாமா இப்ப கேட்டுதானே ஆகணும். அதெல்லாம் அவரால் தாங்கிக்கவே முடியாது. இது வாழ்க்கையில வித்தியாசமான அனுபவம்னு நினைச்சா மட்டும் போதும். ஜாமீனுக்கு நான் கேரண்டி. ஜாமீன் கிடைச்சா மட்டும் போதாது சார். மாமா இப்படி ஏமாத்தினவங்கள சும்மா விடவே கூடாது. மிஸ்டர் ஜெயச்சந்திரனை வெளியில கொண்டு வந்தா மட்டும் பத்தாது. அவருக்கு எதிராக அவர் தங்க கொடுத்த கேஸ் பொய்ன்னு நாம நிரூபிக்க வேண்டியிருக்கு. அப்பதான் அவங்களுக்கு எதிராக நாம சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். ஜெயச்சந்திரன் கொடுத்த பணத்தை லதிகாவும் சசிதரனும் என்ன பண்ணாங்கன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணாங்களா இல்ல வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினாங்களான்னு நாம விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். அப்படி முட்டாள்தனமா அவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்களா? சட்டத்துக்கு எதிராக தப்பு பண்ணவங்க எப்பயாவது எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க, அது வழக்கம் தானே. லதிகாவும் சசிதரனும் கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பாங்க, நம்ம கிட்ட மாட்டிப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஹலோ ஹலோ அம்மா, நான் தான். என்னாச்சுப்பா? நான் அப்பாவை பார்த்தேன். அப்புறம்? பயப்படாதீங்கம்மா, நாளைக்கு ஜாமீன் கிடைச்சிரும். அதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சாச்சு. மனோஜை தான் வக்கீலையும் கூட்டிட்டு வந்தாரு. இந்த ஆபத்து நேரத்துல நம்மளுக்கு உதவி பண்ண வேற யாரும் இல்லையே. என்னம்மா சொல்றது, நம்மள இப்படி மாட்டி விட்டதே நம்ம சொந்தக்காரங்க தானே. இப்ப அத பத்தியெல்லாம் நினைக்காதப்பா. அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாகணும், அதுதான் இப்ப நமக்கு அவசியம். இது எல்லாரும் சேர்ந்து ஆடுற ஆட்டமா? நிறைய பணத்தை வச்சு எல்லாரும் ஆடி இருக்காங்க.
அப்பாவோட ஃபேக்டரியை பூட்ட வச்ச அந்த தலைவர் இப்போவும் நம்ம மேல கோபத்துல தான் இருக்காரு. சில போலீஸ்காரங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க. அவங்க அப்பாவை அடிக்க ஏதாவது செஞ்சாங்களா? இல்லம்மா. அப்பா ரொம்ப சோர்ந்து போயிட்டாராப்பா? அவர் அங்க ஏதாவது சாப்பிடுறாரா? அப்பாவுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லம்மா. அவர் மருந்து எதுவும் சாப்பிடலையேப்பா. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? நாளைக்கு எப்படியோ ஜாமீன் கிடைச்சிரும்லம்மா. அப்பா உன்கிட்ட என்னப்பா சொன்னாரு? கவலைப்பட வேண்டான்னு அம்மா கிட்ட சொல்ல சொன்னாரு. இங்க பாருப்பா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவர் வெளியே வந்தாகணும். அவர் திரும்ப வீட்டுக்கு வந்தாதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். சரிம்மா. கோர்ட்டோட உத்தரவுகளை மதிக்க வேண்டிய தேவையே கிடையாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, நீங்க கோர்ட் மூலமா அனுப்பின சம்மனையும் வாங்கல, நீங்க கோர்ட்ல வந்து ஆஜராகவும் இல்லை. இது சரியா? யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் நீதித்துறையையும் கோர்ட்டையும் ரொம்ப மதிக்கிறவர். நம்ம நாட்டோட சட்ட திட்டங்களை மதிச்சு நடக்கக்கூடிய நல்ல மனிதர் அவருங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். நீங்க சொல்ற மாதிரி நீதித்துறையை மதிக்கிற ஒருத்தர்னா அப்புறம் எதுக்காக கோர்ட் சம்மனை மதிக்காம இருந்திருக்காரு? எனது கட்சிக்காரருக்கு எந்த சம்மனும் கிடைக்கலங்கிறத கணம் கோர்ட்டார் அவர்களுக்கு நான் இங்க தெரிவிக்க விரும்புறேன் யுவர் ஆனர். சம்மன் கிடைக்கலையா? அது எப்படி சாத்தியம்? அதை பத்தி நீங்க விசாரிச்சீங்களா? எனது கட்சிக்காரருக்கு சம்மன் கிடைக்க கூடாதுன்னு சில பேர் ஒண்ணு கூடி சட்டத்துக்கு புறம்பா ஏதோ செஞ்சிருக்காங்கன்னு நான் சந்தேகப்படாம இருக்க முடியாது யுவர் ஆனர். எனது கட்சிக்காரருக்கு ஜாமீன் கிடைச்ச உடனே இத பத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நான் உடனே தெரிவிப்பேன் யுவர் ஆனர். ஏற்கனவே உங்க மேல செக் மோசடி வழக்கு போட்டிருக்காங்க. இப்ப நீங்க போய் சொல்லி இந்த கோர்ட்டை ஏமாத்த பாக்குறீங்களா? நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரர் நிரபராதி என்றும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் ஜோடிக்கப்பட்டவை என்று கணம் கோர்ட்டார் முன்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யுவர் ஆனர். மிஸ்டர் அட்வொகேட், இது ட்ரையல் கிடையாது. இத பாருங்க, உங்க கட்சிக்காரர் நிரபராதின்னு இப்ப நீங்க நிரூபிக்க வேணாம். ஜாமீன் கொடுக்கணுமா வேணாமாங்கிறது தான் இப்ப கேள்வி. எஸ் யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் ஜாமீன்ல வெளிவரத்துக்கு உண்டான தகுதி இருக்குன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். செக்ஷன் 420 ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ங்கிறத நீங்க மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் எதையும் மறக்கல யுவர் ஆனர். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 138 மட்டும்தான் நாம இந்த கேஸ்ல பார்க்கணும். எனது கட்சிக்காரர் ஜாமீனுக்கு தகுதியானவர் என்று நான் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன் யுவர் ஆனர். சரி, 2 ஆக்டோட ஜாமீனும் 50,000 ரூபாய் பாண்டையும் உங்க கட்சிக்காரர் கொடுக்கணும். எனது கட்சிக்காரர் வில்லிங்கா இருக்கார் யுவர் ஆனர். கோரிக்கைகளோட ஜாமீனை வழங்குகிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். நம்ம இங்கிருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். வா மாமா, மாமா, மாமா எங்க நான் ஒண்ணு கொலை பண்றதுக்காக கூட்டிட்டு போல. 1/2 மணி நேரத்துல இங்க வருவேன். அது வரைக்கும் நீங்க எங்கேயா இருங்க. இல்ல, ஏய் சண்டை எடுப்பா. அப்பா
ஆமா, ஜெயச்சந்திரன் சார் எங்க போறாரு? எங்களுக்கு தெரியாது சார். உங்ககிட்ட எதுவும் சொல்லல? ஹாஃப் அன் அவர்ல வந்துடுறேன்னு மட்டும் தான் சொன்னாங்க. அதையும் மாமா சொல்லல, இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாரு. உங்க இன்ஸ்பெக்டர் எங்க போனாரு? அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அவர் எங்க போனாருங்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயம். எனது கட்சிக்காரரை எங்க கூட்டிட்டு போனாருங்கிறது தான் முக்கியம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படின்னா கோர்ட் ஜாமீன்ல விட்ட எனது கட்சிக்காரரை அதே கோர்ட் வாசல்ல வச்சு கஸ்டடியில எடுத்துட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா? நான் யாரையும் கஸ்டடியில எடுக்கல. சுரேந்திரா, இது ஒண்ணும் விளையாட்டு இல்லப்பா. எனது கட்சிக்காரர் எங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லனா எனது கட்சிக்காரரை அடிச்சு இழுத்துட்டு போன இன்ஸ்பெக்டரும், இல்லனா அதை பார்த்து சல்யூட் அடிச்ச எஸ்ஐயும் கோர்ட்டுக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும். சார், விஷயம் என்னன்னு எனக்கு முழுசா தெரியாது. ஏதோ சமாதானம் அது இதுன்னு, அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். வக்கீலுக்கு தெரியாம சமரசமா? யார் எடுத்த முடிவு இது? ஜெயச்சந்திரன் சாரோட சன்னின்லா மற்றும் மகன் இவங்களுக்கும் எனக்கும் தெரியாம ஜெயச்சந்திரன் சார் எந்த சமரசத்துக்கும் ஒத்துக்க மாட்டார். இல்லன்னா ஈஸியா ஜெயிக்கக்கூடிய கேஸ்ல ஏதாவது ஒரு அட்வொகேட் கேஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலான்னு அட்வைஸ் பண்ணுவாரா சொல்லுங்க. ஓ இன்ஸ்பெக்டரோட வழக்கமான கோல்மால் எதுவும் என்கிட்ட செல்லுபடியாகாதுன்னு அவர்கிட்ட சொல்லுவே. உள்ள போயா? எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு எதுவுமே தெரியலையே. மாமாவை அவங்க கம்பல் பண்ணி கார்ல ஏத்துனாங்க. இல்லனா மாட்டி விட்டவர் கூடயே மாமா ஏன் கார்ல போறாரு? உன்னோட அப்பா கிட்ட சசிதரனும் லத்திகாவும் தேடி வந்து காலில் விழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க பணம் கொடுத்த நாளுக்கு அடுத்த நாள் சசிதரன் லத்திகா பேங்க்ல 3 லட்சம் ரூபாவை டெபாசிட் பண்ணிருக்காங்க. ஸ்டேட் பேங்க்ல இருக்கிற அவங்களோட ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இந்த 3 லட்சத்தை அவங்க டெபாசிட் பண்ணிருக்காங்க. சசிதரன் லத்திகா இவங்க 2 பேரோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டேன். அதே நாள்ல எந்த வழியில அவங்களுக்கு இந்த 3 லட்சம் ரூபாய் கிடைச்சதுங்கிறத அவங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணித்தான் ஆகணும். அவங்க அப்படி பண்ணலன்னா இந்த கேஸ்ல நாம ஜெயிச்சிருவோம். இன்னும் நாங்க இங்க எவ்வளவு நேரம் காத்திருக்கணும் சுரேந்தர்? 1/2 மணி நேரம்னு சொல்லிட்டு 1/2 நாள் காக்க வைக்கிற போலீஸோட யூஷுவல் டெக்னிக்கா இது? நான் என்ன சார் பண்ண முடியும்? அதிகாரி சொல்றத கேட்கறத தவிர நான் என்ன பண்ண முடியும்? அந்த அதிகாரி ஐயா எப்ப திரும்ப வருவாருன்னு தான் நான் கேட்கிறேன். 1/2 மணி நேரம் தான் என்கிட்ட சொன்னாரு. சொன்ன டயத்துக்குள்ள என் கட்சிக்காரர் வரலன்னா அதோ அங்க நிக்கிறாரே ஜெயச்சந்திரன் சாரோட மகனை வச்சு ஒரு ஹர்ஜ கொடுக்க வைப்பேன். அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் கணம் கோட்டார் முன்பு தான் சொல்ல வேண்டியிருக்கும். போலீஸோட அதிகாரத்துக்கு எந்த அளவுக்கு லிமிட் இருக்குன்னு நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? என்ன கொலை பண்ண போறியா? ஏண்டா, உன்னை கொன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்குமா? கிடைக்காது. என்னோட வாழ்க்கை லட்சியமே பணம் சம்பாதிக்கிறது தான். இப்படி அநியாயமா சம்பாதிச்சு உன்னால நிம்மதியா வாழ முடியுமா சசி? சாகரப்ப கொண்டு போவியா? உங்ககிட்ட இருந்து நான் வாங்கின பணத்தை ஆத்துல கூட வீசி எறியுவேன். இல்லைன்னா பிச்சைக்காரங்களுக்கு கொடுப்பேன். அதுவும் இல்லைன்னா ஏதாவது பஸ் ஸ்டாண்டு முன்னாடி அந்த பணத்தை வீசி எறியுவேன். ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை நான் வாங்கியே தீர்வேன். ஏன்னா அது நான் போட்டிருக்க சபதம். உனக்கு சொந்தம் இல்லாத பணம் உனக்கு நிச்சயமா கிடைக்காது. நீ அதை எதிர்பார்க்காத. சித்தாலும் தர மாட்டேன். உன்னெல்லாம் அப்படி கொல்ற மாதிரி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. அதுக்காக நான் ஜெயிலுக்கு போகவும் எனக்கு ஆசை இல்லை. ஆனா நான் கேட்ட பணத்தை நீ என் காலில் கொண்டு வந்து கொட்டணும். அதை கண்டிப்பா செய்ய வைப்பேன். டேய்,
நீ போடுற நாடகத்தை பார்க்கறதுக்காக நான் இங்க வரல. இவருக்கோ இவர் பொண்டாட்டிக்கோ ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியிருக்கா? இல்ல, இவனோட பொண்டாட்டிக்கு, அதாவது என்னோட தங்கச்சிக்கு சொன்னபடி கொடுக்க வேண்டிய மொத்த தொகையையும் நான் லிக்விட் கேஷாவே அவகிட்ட கொடுத்துட்டேன். அதை குடுறா. அப்படின்னா இது என்ன சார்? என் பொண்டாட்டிக்கு இவன் சைன் பண்ணி கொடுத்த செக் சார் இது. பேங்க்குக்கு போனா இந்த அக்கவுண்ட்ல பணமே இல்லைன்றான். இந்த செக் பேரை சொல்லி தான் என் மேல கேஸே போட்டாங்க. நான் ஜாமீன்ல வெளியே வந்துட்டேன். அப்படி கோர்ட்டு சொல்றபடியே செஞ்சுட்டு போயிடலாம்னா அப்புறம் நாங்களா இதுக்கு? எங்களை போல கட்சிக்காரங்களோட பழப்பு என்ன வருது? மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறது தான் எங்களை போல அரசியல்வாதியோட வேலை. கோர்ட்டு தீர்ப்பை விட நீங்கெல்லாம் பெரிய ஆள் இல்லைல்ல மிஸ்டர் ஜெயச்சந்திரன். கோர்ட்டு தீர்ப்புப்படிதான் இந்த நாட்டுல எல்லாம் நடக்குதா என்ன? இப்போ நீங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீர்ந்துரும். இந்த கேஸை வாதாடி ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்காக 5 வருஷத்துக்கு வட்டி, வக்கீல் ஃபீஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு 6-7 லட்சம் ரூபாய் உங்க பாக்கெட்ல இருந்து போயிடும். எது லாபம்? 3 லட்சமா இல்ல 7 லட்சமா? என்ன பயமுறுத்தி பணத்தை வாங்கிடலான்னு யாரும் நினைக்க வேண்டாம். 1 ரூபாவை கூட என்கிட்ட இருந்து வாங்கிடலான்னு யாரும் தப்பு கணக்கு மட்டும் போடாதீங்க. இவ்வளவு நேரமும் உன்னை யாரும் பயமுறுத்தவே இல்ல தம்பி. போலீஸோட உண்மையான முகத்தை நீ பார்க்கணுமா? சார் வேணாம் சார், விட்டுருங்க. நாம சொல்றதெல்லாம் இவர் கேட்காமையா போயிட போறாரு. என்ன முதலாளி, நாங்க சொல்ற இடத்துல நீங்க ஒரே ஒரு சைன் போட்டா மட்டும் போதும், வேற ஒண்ணும் வேணாம். இங்க பாருங்க ஜெயச்சந்திரன், திரும்பவும் என் கைக்கு வேலை கொடுக்காதீங்க. மாமா, எங்களுக்கெல்லாம் 1/2 மணி நேரம்னு சொன்னா 30 நிமிஷம் தான். போலீஸ் கணக்குல மட்டும் எப்படி 50 நிமிஷம் வரும்? எல்லா விஷயத்தையும் அப்படி சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியுமா வக்கீல் சார்? ஏய், வண்டி அடியா. லெட்ஸ் see. அப்ப எங்க கூட்டிட்டு போனாங்க? உங்களை பயமுறுத்தி கட்டாயப்படுத்தி தான் கார்ல ஏத்தினாங்களா? இல்ல மாமா, நீங்க எங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க தங்கச்சி புருஷங்கிற நினைப்பெல்லாம் இப்ப வேண்டாம். அவங்கதான் உங்களை ஏமாத்தினவங்களாச்சு. அவங்களோட நீங்க எந்த காம்ப்ரமைஸுக்கும் போக கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. இனி கேஸ நடத்துவோம். ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் ஏமாத்தல் கேஸ்ல அவங்கள நாம கோர்ட்ல ஏத்துவோம். எதுவும் வேண்டாம். நம்மள ஏமாத்தினவங்க கிட்ட நம்ம எதுக்காக கருணை காட்டணும்? சொந்தக்காரங்கன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லல்ல, அப்புறம் நமக்கு எதுக்கு? சட்டத்தை தப்பா பயன்படுத்தினா என்ன நடக்கும்னு நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். பொய் கேஸ் போட்டு ஒருத்தரை கம்பி எண்ணெய் வைக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலாம். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. வா அப்பா. எதுவும் சொல்ல வேண்டாம். சரி. அவங்க கூட போனோன்னு அந்த இன்ஸ்பெக்டர் வற்புறுத்தினாரா? என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலல்ல, நீங்க தான் பாத்தீங்கல்ல. போலீஸ் நினைச்சா ஒருத்தங்களை பயம்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ பல விஷயங்களை செய்ய வைப்பாங்க. அதுக்கு அரெஸ்ட் தான் பண்ணணும்னு கிடையாது. கோர்ட்ல இருந்து ஜாமீன்ல வந்த ஒருத்தரை என்ன சொல்லி அவங்க அப்படி பயமுறுத்துவாங்க? அப்பா அதுக்கு ரவுடியோ கூலிப்படையோ கிடையாது இல்ல. போலீஸ்காரங்க இனி தொந்தரவு செய்ய மாட்டாங்க. கேஸ் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. காம்ப்ரமைஸா? அது எப்படி? எல்லாத்தையும் நான் விழாவாரியா சொல்லணுமா?
இப்பதான் நான் கோர்ட்டை விட்டே வெளியே வந்திருக்கேன். குடிக்கிறதுக்கு டீ கொண்டு வரவா? வேண்டாம். உங்களை போலீஸோ இல்ல ஜெயில் வார்டனோ அடிச்சாங்களா? இல்ல. யாராவது உங்க மேல கை வச்சாங்களாப்பா? வச்சிருந்தா சொல்லுங்க. தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? என்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்குறதுக்காக எல்லா வகையிலும் முயற்சி பண்ணாங்க. எதுக்கு? பணம் கொடுக்குற நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? நான் பணம் தரேன்னு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டேன். சைன் பண்ண வச்சுட்டாங்க. பணம் ஏற்கனவே கொடுத்துட்டு நீங்க சொல்லலையா? முரளி பெரியப்பாக்கும் அந்த விஷயம் தெரியும்ல? நமக்கு தேவையான நேரத்துல அவங்க ஏதாவது உதவி பண்ணிருக்காங்களா? உனக்கு தெரியாதா? ஆமா, அக்ரிமெண்ட் படி எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும்? 3 லட்சமும் வட்டியும். இல்லைன்னா கேஸ் இன்னும் தொடரும். அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கணும். போலீஸ் கட்சிக்காரங்கெல்லாம் ஒன்னாயிட்டாங்க. நாங்க தனி ஒரு ஆளை நின்று என்ன பண்ண முடியும்? நாம தான் பணத்தை கொடுத்துட்டோமேப்பா. அப்ப உண்மைக்கு எந்த அர்த்தமும் கிடையாதா? கோர்ட்டுக்கு தேவை சாட்சியும் ஆதாரம் மட்டும்தான். நம்ம கிட்ட தான் எதுவும் இல்லையே. பணம் தரலன்னு லத்திகா சொன்னா கொடுத்ததுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட இல்லையே. நம்ம கோர்ட்டு கேஸ்னு போனா கூட பணத்தையும் வட்டியையும் என்னைக்கு இருந்தாலும் கொடுத்துதான் ஆகணும். பணத்தை வாங்கிட்டன்றத அந்த சசிதரன் வாயாலேயே நல்லா சொல்ல வைக்க முடியும். ஆனா நீங்க 2 பேரும் அவரை அடிச்சு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. அது எதுவும் இல்லாம கேஸ ஜெயிக்கலான்னு நம்ம வக்கீல் தான் சொன்னாருல்ல மனோஜ் மாமா. அதுக்கான ஆதாரம், லா பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம அட்வொகேட் சொன்னாரு. ஹரி, நடந்த விஷயத்தை பத்தி பேசி இனி என்னப்பா பிரயோஜனம்? நடக்கிறதெல்லாம் மறக்கலாமா? ஆனா வரப்போறத நினைச்சு நம்ம கவலைப்பட்டு தானே ஆகணும். 3 லட்சம் ரூபாய். ஹரியண்ணா, எதிரி இன்னும் புரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் சொந்தம்லாம் பார்க்க கூடாது. எதிரிக்கு கருணை காட்டினா அதுதான் ரொம்ப ஆபத்து. பாலா, அப்பாக்கு சுட தண்ணி போடட்டுமா? வேண்டாம், முதல்ல கொஞ்சம் சுக்கு காப்பி போடு. அவருக்கு ஜலதோஷம், தொண்டை வலி எல்லாம் இருக்கு. அம்மா, அப்பா யார்கிட்ட கேட்டு பணத்தை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு? சும்மா ஒத்துக்கிட்டு ஒண்ணும் வரல, அக்ரிமெண்ட்ல சைனும் போட்டிருக்காரு. அப்பாவுக்கு குடும்பம் எதுவும் இல்லையா? இல்ல நம்ம கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காரா? நீ சும்மா அவரே குறை சொல்லாத ஹரி. அப்பாவை மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்துதாம்மா சொல்லணும். அப்பா எதை செஞ்சாலும் அது சரின்னு சொல்றீங்களே, அதனால. பின்ன என்ன பண்ண சொல்ற ஹரி? அப்பா கிட்ட சண்டை போடவா? சண்டை போட வேண்டாம். அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்க உங்களால முடியும்லமா? அவருக்கு எது சரின்னு படுதோ அத அவர் பண்றாரு. நான் போய் கருத்து சொன்னா அது அவருக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு மட்டும் இல்ல, பொதுவா ஆம்பளைங்களோட குணமே அதுதான். ஆம்பளைங்க சொல்றது கேக்குறது மட்டும்தானே பொண்ணுங்களுடைய வேலை. அப்பாவை, அப்புறம் புருஷனை, அப்புறம் பசங்களை எல்லாரும் சொல்றதையும் கேட்டுட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்தா அவன் நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆம்பளைங்களுக்கு பிடிக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க தப்பையும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு பொண்டாட்டிங்கிறவ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ இனிமேதான் அதையெல்லாம் புரிஞ்சுப்ப. ஒரு அம்மாவா பசங்களுக்காகவும் அவங்க பேசணும்ல. இல்ல எப்பவும் அப்பா செய்யறத மட்டும் சரின்னு சொன்னா போதுமா? அப்படி அப்பா என்ன தப்பு பண்ணிட்டாரு ஹரி? அம்மா, கோர்ட்டு வாசல்ல நானு, மனோஜத்தா, அதுக்கப்புறம் வக்கீலும் இருந்தோம். அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி அப்பா எங்க யார்கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அப்பாவை அவங்க பயங்கரமா பயமுறுத்தி இருப்பாங்கப்பா. அப்பா செஞ்சது சரின்னு சொல்லாதீங்கம்மா.
யார்கிட்டயும் எதையும் கேட்காம அவரே முடிவெடுக்கிறது தான் அவரோட எண்ணமே. ஹரி, கொஞ்சம் மெதுவா பேசுப்பா, அப்பாவுக்கு கேட்க போகுது. 4 நாள் ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு, பாவம். அதுக்கும் அப்பாவோட முட்டாள்தனம் தானே காரணம். பணத்தை கொடுத்தப்ப செக்க திரும்ப வாங்கியிருக்கணும்ல. கூட பிறந்த தங்கச்சின்னு நினைச்சுதானே அப்படி இருந்தாரு. கூட பிறந்த தங்கச்சி பணத்துக்கு பதிலா செக்க வாங்கினாங்கல்ல, அதை திரும்பி கேட்கவும் அப்பாக்கு உரிமை இருக்குல்லம்மா. லத்திகா அத்தா அப்பா மேல நம்பிக்கை இல்லாம தானே அந்த செக்கையே வாங்கி வச்சாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனி அத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இந்த 3 லட்ச ரூபாவை எப்படி கொடுக்கறதுன்னு அதை யோசனை பண்ணியாமா? அப்பா ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாருப்பா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ சொல்ற வார்த்தை தான் இது. ஆனா அப்பா எந்த ஒரு பிளானும் இல்லாம தான் இது வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. இன்னுமாமா அவர் பண்ணது உனக்கு புரியல? புத்தியை பயன்படுத்தாம அப்பப்போ என்ன தோணுதோ அதை மட்டும் தான் அவர் செஞ்சிருக்காரு. 3 லட்சம் ரூபாமா? அப்பா போட்டிருக்க பிளான் என்னன்னு அம்மாவுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் முன்னாடி நான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்கேன். இனி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு நம்ம பாலாவோட ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து எடுக்கலாம். வேற வழியே இல்லை இதுக்கு. ஹலோ, ஆமா இருக்காங்க, கூப்பிடுறேன். பாலசுதா உனக்கு கால். ஹலோ பாலாக்கா, அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு பாலாக்கா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.